ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. இன்றைக்கி நம்ம லாங் டூர் வந்து சம்பங்கி தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், சம்பங்கி எவ்வளோ அழகாக கதிர் வந்திருக்கு பாருங்கள். நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்குங்க. ஒரு கிழங்கு வச்சா போதுங்க, அது அப்படியே நிறைய பரவிடுங்க. இங்கே பாருங்கள், இந்த தொட்டியில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க. அப்படியே புசு புசு புசுன்னு இருக்குது. அங்கே தாங்க வாங்க அடுத்த தொட்டியை காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த தொட்டியில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க. அப்படியே கட்டி பிடிச்சி ஒரு உம்மா கொடுக்கணும் போல் இருக்குங்க. அவ்வளோ அழகாக இருக்காங்க, ரொம்ப செழிப்பாக இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் வந்து இதை கிழங்கெல்லாம் எடுத்து தனித்தனியாக வச்சுருக்கேன். இது பாருங்கள், இந்த தொட்டியில் எவ்வளோ நல்லா வராங்க. அப்புறம் பாருங்கள், இதெல்லாம் நான் சின்ன சின்ன கிழங்காக எடுத்து வச்சுதுங்க. சூப்பராக வராங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்று. இது வந்து நாட்டு சம்பங்கிங்க, பெருசாக வரும் கதிர், பார்க்குறதுக்கும் அடர்த்தியாக இருக்குங்க. இதுவும் நாட்டு சம்பங்கிங்க. பாருங்கள், இது பூத்து ஒரு கதிர் வந்து பூத்து முடிஞ்சிருச்சுங்க. அந்த கதிர் வந்து செம்ம அடர்த்தியாக இருக்குங்க. இதெல்லாம் கட்டிங் போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இந்த கிழங்கெல்லாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு தொட்டியில் எத்தனை கதிர் வந்திருக்கு பார்த்தீங்களா. எவ்வளோ மொட்டு இருக்குது பார்த்தீங்களா. இதை அப்படியே சாமிக்கு ஒன்று ஒன்றா வச்சோம்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இங்கே பார்த்தீங்களா, இன்னொரு தொட்டி இப்போ தான் கதிர் வர ஆரம்பிச்சிருக்கு. இதில் இது ஒரு தொட்டி பாருங்கள். ஒன்று வச்சாவே போதுங்க, நிறைய வந்துடும். ஆனால் அதை பராமரிக்கிறது நல்லா பராமரித்து வச்சோம்னா போதுங்க, சூப்பராக இருக்கும். நிறைய இருக்குங்க கிழங்கு. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் கிழங்கு வந்து அனுப்பி வைக்கிறேன். நிறைய கிழங்கு இருக்குங்க. இதெல்லாம் அடுக்கு சம்பங்கிங்க, அதோட கிழங்கு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த தொட்டியில் பாருங்கள் வருது. இதுவும் அடுக்கு தாங்க. இதுக்கு வந்து நீங்கள் உரம் வந்து சாணம், மாட்டுத்தோல் உரமும் லிக்விட் ஃபெர்டிலைசரும் கொடுத்தீங்கன்னா போதுங்க. நல்லா குத்தி விட்டு நல்லா இது பண்ணி விட்டு நீங்கள் அதை கொடுத்தாவே போதுங்க. 15 நாளைக்கு ஒரு தடவை. சூப்பராக இருக்குங்க செடிங்க. உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள், நான் கிழங்கு நான் அனுப்பி வைக்கிறேங்க. சூப்பராக இருக்குங்க. ஒரு கிழங்கு வச்சாவே போதுங்க, உங்களுக்கு எக்கச்சக்கமாக நிறைய வந்துடுங்க. பராமரிக்கிறது வந்து சரியான முறையில் உரத்தை கொடுத்து நீங்கள் வளர வச்சிங்கனாவே போதுங்க, சூப்பராக வருங்க. வெள்ளை மாவு பூச்சி தாங்க வரும் இந்த வேர்கிட்ட. அப்போ வந்து சாம்பல் தெளித்து விட்டிங்கன்னா போதுங்க. சாம்பல் போட்டோம்னாவே அந்த பூச்சியெல்லாம் உடனே போயிடுதுங்க. இந்த தொட்டியில் இப்போ தாங்க கதிர் விட ஆரம்பிச்சிருக்கு பாருங்க.
இந்த தொட்டிலையும் ஒரு கதிர் வந்து முடிஞ்சிடுச்சிங்க, எடுத்துட்டோம். இன்னொரு கதிர் வரப்போகுது. எவ்வளோ செழிப்பாக இருக்குது பார்த்தீங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.